வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். இந்த வீடியோவும் தேமுதிகவினருக்கான ஒரு வீடியோ தான். கடந்த ஒரு வாரமாவே எனக்கு வர்ற போன் கால்ஸ் எல்லாமே கெட்ட கெட்ட வார்த்தைகளா வந்து அதை எல்லாத்தையுமே செல்போன் எல்லாம் துடைக்கிற அளவுக்கு நாராசமான வார்த்தைகளா வந்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மதுரையில் மாநாடு நடத்துவதாக நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் திட்டம் போட்டிருந்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். 25ஆம் தேதி விஜயகாந்த் சார் பிறந்தநாள். மதுரை மண்ணின் மைந்தர் அப்படின்னு கொண்டாடப்படுபவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். அந்த நாள்ல தாங்க நாங்க வந்து மாநாடு நடத்தணும்னு முடிவு பண்ணோம்னு புஷி ஆனந்த் அங்க சொன்னார் காவல்துறையில. ஆனா 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்காக பிள்ளையார் சிலையெல்லாம் அங்கங்க வைப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளையாரையும் நம்மளையெல்லாம் காப்பாத்துற பிள்ளையாருக்க அவரை காப்பாற்றணும், அவர் சிலையை காப்பாற்றணும்னு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் இருக்கும். அதனால நீங்க 25ஆம் தேதி வச்சீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேணும்னா அதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடியே வைங்க அப்படின்னு சொன்னதுனால 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயோட மாநாடு மதுரையில பாரபத்துங்கிற கிராமத்துல நடக்க போகுது. இதுக்கு நடுவுலையே பிரேமலதா அன்னியார் அவர்கள் தெளிவா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. கேப்டன் விஜயகாந்தினுடைய புகைப்படத்தை தாவேகா கட்சி பயன்படுத்தக்கூடாது, அதே போல வேற எந்த கட்சியுமே பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துவதாக இருந்தால் கேப்டன் அவர்களை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு நீங்க விஜயகாந்த் படத்தை வைக்கணுமா வேண்டாமாங்கிறத நாங்க சொன்ன பிற்பாடு நீங்க வைங்க அப்படின்னு பிரேமலதா அன்னியார் அவர்கள் ஒரு தெள்ள தெளிவா உறுதிப்பட ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ 21ஆம் தேதி வியாழக்கிழமை மாநாடு நடக்க போகுது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அங்க மாநாட்டுக்கான 99% பணிகள் எல்லாமே நடந்துருச்சு. இப்ப என்னடான்னா அங்க விஜயகாந்த் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் இணைந்து இருப்பது போல அங்க பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பேனர்கள்ல இருக்கிற வாசகங்கள் வைரத்தை இழந்து விட்டோம், தங்கத்தை இழக்க மாட்டோம் அப்படின்னு. வைரம் யார சொல்றாங்கல்ல? கேப்டன் விஜயகாந்த். ஏன்னா வைரத்தை நாங்க இழந்துட்டோம், அதனால வைரம் போல இருந்த விஜயகாந்தை நாங்க இழந்துட்டோம், தங்கமா இருக்கிற விஜய் அவர்களை நாங்க இழக்க மாட்டோம் அப்படின்னு பேனர் வச்சிருக்காங்க. யாரு? தாவேக்காரங்க. சரி, இப்ப விஜயகாந்த் அங்க வந்துட்டாருங்க. விஜயகாந்த் புகைப்படத்தை அங்க வச்சுட்டாங்க மதுரையில. இப்ப தேமுதிகவினர் இதற்கு என்ன எதிர்வினையாற்றப் போகிறார்கள்? அறிக்கையே இருக்குங்க. அம்மா பிரேமலதா அன்னியார் கொடுத்த அறிக்கையே இருக்கு. தாவேகா வந்து விஜய் அவர்கள் வந்து கேப்டன் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு. இப்ப மதுரையை மையமாக வைத்துக் கொண்டு தென் மாவட்டங்களில் விஜயகாந்த் அவர்களுக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு சொல்லப்படுகிற தேமுதிகவிற்கும் இருக்கிற வாக்கு வங்கியை, வாக்கு திருட்டுன்னு இப்ப இந்தியாவில் நடந்துட்டு இருக்க, இது இன்னொரு வாக்கு திருட்டு அப்படிங்கிற ரீதியாக விஜயகாந்த் அவர்களுடைய பெயரையும் படத்தையும் பயன்படுத்திட்டு விஜயகாந்திற்கு இணையாக விஜயை வைத்து பேனர் இப்படி கட்டி இருப்பது சரிதானான்னு என்னையெல்லாம் திட்டின, என்னையெல்லாம் கெட்ட வார்த்தைகளால் வசைமாறி பொழிந்த தேமுதிகவினர் இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அம்மா அறிக்கை கொடுத்துருக்காங்க, அன்னியார் அறிக்கை கொடுத்துருக்காங்க, எப்படி வைக்கலாம் அப்படின்னு தாராளமா நீங்க காவல்துறையில நீங்க வந்து மனு தரலாம், புகார் கொடுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? கோடி கோடியா சம்பளம் வாங்கி சமயத்துல உங்களுக்கு தெரியுமா, ஆயிரக்கணக்கான சம்பளம் வாங்கி கொண்டிருந்த கேப்டன் விஜயகாந்த், அப்ப கேப்டன் விஜயகாந்தும் கிடையாது, புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் கிடையாது, நடிகர் விஜயகாந்த். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட சாப்பாடு போடுறதுக்கு, வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி பெட்ரோல் இல்லாம கார் நிக்குதுங்க. அந்த பெட்ரோல் இல்லாம நின்றுட்டு இருந்த கார்ல இருந்து
டயரை கழட்டி போய் வித்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க கேப்டன் விஜயகாந்த். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் இங்க தாவேக்காவில் இருக்கிற நடிகர் விஜய் இன்னைக்கு கோடி கோடியா சம்பளத்தை வாங்கிக்கிட்டு மக்களுக்கோ யாருக்குமோ எதுவுமே செய்யாமல் இருக்கிற இவரையும் கேப்டன் விஜயகாந்தையும் ஒப்பிடுவதுங்கிறது சரிதானங்கிறத நீங்க தான் முடிவு செய்யும். தேமுதிகவினர் ஏமாளிகளா அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்னாடி. இந்த தேமுதிகவினர் ஏமாளிகளான்னு போட்டதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் என்னை திட்டுவாங்க. இன்னும் நிறைய பேர் ஆத்தா அம்மா அப்படிங்கிற கெட்ட வார்த்தைகளாம் என்கிட்ட சொல்லுவாங்க. உள்ளா பாருடாரு வீடியோவா பாருடா அப்படின்னு தேமுதிக நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிக்கணும். ஏன்னா தேமுதிகவினர்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது. விஜயகாந்த் பேரை வச்சுக்கிட்டு விஜயகாந்தோட பிறந்த நாள்ல விஜயகாந்த் பிறந்த ஊர்ல இப்படி விஜய் மாநாடு நடத்திட்டா உடனே தேமுதிக ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிருமா? இது ஒரு காலம் நடக்காதுன்னு பேசினது நான். தேமுதிகவினர் ஏமாளிகளா அப்படின்ற ரீதியில நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். நான் தான் சொன்னேன், ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலுக்கு போயிட்டு டிஎம்டிகே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் எது ஆனாலும் போட்டு பாருங்க, வந்துடும் சரசரன்னு. நான் இது வரைக்கும் பேசுற அத்தனை வீடியோவும் வந்து சரோஜா தேவி அம்மா விஜயகாந்த் கூட நடித்த பொன்மலர் செல்வன் படத்துல விஜயகாந்த பார்த்து சரோஜா தேவி அம்மா என்ன சொன்னாங்கன்றது போன்ல சரோஜா தேவி அம்மா என்கிட்ட ஒரு சமயத்துல சொல்லியிருந்தாங்க. யாருக்குமே தெரியாதுங்க, யாருமே பதிவு பண்ணல. இது எம்ஜிஆரோட கை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் கையை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க சரோஜா தேவிங்கிறத நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கேன். என்ன இப்ப என்னை வெட்டுவேன் குத்துவேன்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுனவங்க, வீட்டுக்கு வெடிகுண்டு போடுவேன் அப்படி இப்படின்ட்டுலாம் சொன்னவங்க, முகத்துல ஆசிட் வீச்சுவேன்லாம் சொன்னவங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு எனக்கு போன்ல பேசுனீங்களே, இதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? ஏன் நம்ம பிரேமலதா அந்நியார்த்தியே நான் கேட்கிறேன், இப்படி ஒரு பேனர் வச்சிருக்காங்களே அது உங்க கண்ணுக்கு தெரியுமா? அல்லது மதுரையில இருக்கிற லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் மதுரையில இருக்கிறாங்க, செயலாளர் இருக்காரு, தலைவர் இருக்காங்க, பொருளாளர் இருக்காங்க, மாவட்ட அளவுல இருக்காங்க, நகர அளவுல இருக்காங்க, பேரூர் அளவுல இருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி தேமுதிக. இந்த பேனரை மதுரையில் இருக்கிற தேமுதிகவினர் உடனடியாக தலைமை கழகத்துக்கு கோயம்பேடு ஆபீஸ்க்கு இதை சொன்னாங்களா? பிரேமலதா அவர்களுக்கு அந்நியார் அவர்களுக்கு இதை தெரியப்படுத்தினாங்களா? இதோ இந்த வீடியோவின் மூலமாக பிரேமலதா அந்நியாரையும் ட்விட்டர்ல ஹேஷ்டேக்ல பதிவு பண்ணி இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். இங்க இருக்கிற அந்த விஜயகாந்தும் விஜய் அவர்களும் இருக்கிற படத்தையும் வைரத்தை இழந்து விட்டோம் தங்கத்தை இழக்க மாட்டோம் அப்படிங்கிற இதையும் போடுறேன். இதனால என்னென்ன விளைவுகள் பின்னாடி ஏற்படும்ங்கிறத தேமுதிகவினர் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்க்கணும். பிரேமலதா அந்நியார் அவர்களுக்கும் விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் சுதீஷ் அண்ணன் அவர்களுக்கும் பார்த்தசாரதி அண்ணன் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ட்விட்டர்ல டேக் செய்கிறேன். அவர்கள் பார்த்துவிட்டு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, புதன்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை மாநாடு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இந்த பேனருக்கு தேமுதிகவினர் என்ன ரியாக்ஷன் பண்ண போறீங்க பார்க்குறேன். வணக்கம்.